ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பசங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன், இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நம்ம பசங்களுக்கு செம்ம ஐடியா கிடைக்கும்பா, செம்ம கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 2 மார்க் எப்படி எழுதுனா எப்படி மார்க் போடுவாங்க, 3 மார்க்கில் இந்த ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக மார்க் போயிடும். இதை மட்டும் பண்ணவே கூடாது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க இத்தனை பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி பல விஷயம் இருக்குப்பா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்க மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே டக்குன்னு தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கீழே நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, போய் டக்குன்னு டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கான நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைட்ஸ் எல்லாமே A to Z டக்குன்னு அப்லோட் பண்ணுறப்ப சரிங்களாப்பா. இப்போ வாங்க இம்பார்ட்டன்டான மேட்டர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு விஷயம் சூஸில் எப்படி அந்த 15 எடுக்குது, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ட்ரிக் தான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு மொத்தம் 15 சூஸா, அந்த 15 சூஸில் மேக்ஸிமம் அடித்து சொல்கிறேன் 13 சூஸ் உங்கள் புக் பேக்லேருந்து அசால்ட்டாக கேட்டுருவானுங்க. ரிமைனிங் இருக்கிற 2 இல்லை 3 சூஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், அதாவது இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம சூஸுக்கும் நம்ம பசங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா அடித்து சொல்கிறேன் சூஸை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சலாம். சாலிடாக 12லேருந்து 13 மார்க் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ரிமைனிங் 2 இல்லை 3 தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அதனால் நான் பசங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூஸை மட்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சூஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் தான் இருக்குது. அதில் நான் சொல்கிற மாதிரி பண்ணி நான் பசங்க மார்க் தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாங்க 2 மார்க்கை பார்த்தலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, சம்மில் எந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டிப்ஸும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயப்பா, இப்போ கொஸ்டின் நம்பர் 16 எடுத்துங்க. டிஃபைன் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இந்த கொஸ்டின் வந்துச்சு. இதை நான் பசங்க எப்படி அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சு டெஃபினிஷன் எழுதுங்க, அது 2 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு டெஃபினிஷன் தெரியாது, நான் அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ட் மாஸ் போட்டாலும் உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி தருவாங்க. அப்படியே இப்போ நெக்ஸ்ட் 17 கொஸ்டின் பாருங்க. இது சிம்பிள் கொஸ்டின்ப்பா. பசங்களா இந்த எல்ஷெல் எம்ஷெல் என்ஷெல் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க. அதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. கால்குலேட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்கமடேட் இன் எல்ஷெல். எல்ஷெல் மொத்தம் எத்தனை இருக்கும்? 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். 8 போட்டாலே போதும். நம்ம பசங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் 8ன்னு போட்டாலே போதும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 18 கொஸ்டின் பாருங்க. மென்ஷன் தி 3 டைப்ஸ் ஆஃப் கோவலன்ட் ஹைபிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோவலன்ட் ஹைபிரிட்ஸ் என்ன 3 டைப்ஸ் நல்லா பாருங்க. இந்த எலக்ட்ரான் ப்ரீசைஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் ரிச் ஹைபிரிட்ஸ். ஓகேங்களா? இதுதான் 3 டைப்ஸ். இதில் நம்ம பசங்க ஏதாச்சும் ஒன்று தப்பானா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் போகும்பா. அதாவது நீங்கள் 3 டைப்பில் ஒரே ஒரு டைப் தான் தெரியுது அப்படின்னா அந்த ஒரு டைப் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இதே உங்களுக்கு 2 தெரியுது அப்படின்னா உங்களுக்கு 1.5 மார்க் கொடுப்பாங்க. இதான் மார்க் அலோகேஷன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நியூ மேட்டர் பார்த்தலாம்ப்பா. இப்போ உங்களுக்கு மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோவலன்ட் ஹைபிரிட்ஸ் கேட்டாங்க. உங்க புக்கில் வந்து 5 பாயிண்ட் இருக்கு. நீங்கள் 2 மார்க்ல எத்தனை பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல நம்ம பசங்க மேக்ஸிமம் 2 பாயிண்ட் எழுதினாலே போதும், உங்களுக்கு 2 மார்க் குத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ பாயிண்ட் பேசிஸில் நம்ம பசங்க இம்பார்ட்டன்ஸ் இந்த டைப்ஸ் அந்த மாதிரி எதாவது கேட்குறாங்கன்னா குறிப்பிட்டு 3 டைப் 4 டைப்னு கேட்டால் நீங்கள் அத்தனை டைப் எழுதி ஆகணும். அவங்க வெறும் நார்மலாக டைப்ஸ்னு கேட்குறாங்க, நார்மலாக இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 மார்க்ல நம்ம பசங்க 2 பாயிண்ட் எழுதுனா என்ன. ஓகேங்களாப்பா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்க இந்த சம் கொஸ்டின் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குப்பா. தயவு செஞ்சு நம்ம பசங்க சம் கொஸ்டினில் ஸ்டெப்ஸ் வரலாம் பரவாயில்ல, ஸ்டெப்ஸை விட்டுருங்க. நீங்கள் அந்த கிவன் என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே எழுதிட்டு கிவன் டேட்டான்னு போட்டு ஃபைனல் ஆன்சர் மக்கப் பண்ணி வச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன். சப்போஸ் நம்ம பசங்களால் அந்த கொஸ்டின் படிக்க முடியல, சம் போட்டு பார்க்க முடியலனா அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம பசங்க 1 மார்க் கொடுத்துருவாங்க. 2 மார்க் இருந்தால் கன்ஃபார்ம் நம்ம பசங்களுக்கு 1 மார்க் வந்துருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே சப்போஸ் 3 மார்க்னா நம்ம பசங்களுக்கு அந்த கிவன் டேட்டா ப்ளஸ் அந்த ஒரு இது எழுதுறீங்கன்னா 1.5 மார்க் கொடுப்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல டிப்ஸ் இருக்குது, நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்க. அப்புறம் பசங்க இன்னொரு முக்கியமான விஷயம் 24 கொஸ்டின் பாருங்க. கம்ப்ளீட் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களை கம்ப்ளீட் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் மாதிரி ஒரு 2 மார்க் கேட்பாங்க, இல்லை 3 மார்க் கேட்பாங்க, அப்படி இல்லை 5 மார்க்ல ERB ஆப்ஷன் சொல்லிட்டு கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு மாடல் வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஒரு சில கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதாச்சும் படிங்க. கன்ஃபார்ம் நம்ம பசங்க மார்க் எடுக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குன்னு தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்ட் 3. இப்போ பார்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க 3 out of 3 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றுமே இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க. கேல்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ நம்ம பசங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் போடுறேன். அதை பார்த்து நம்ம பசங்க கற்றுக்குங்க. லட்டு மாதிரி இப்போ நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. 26 இருக்கு. டிஃபைன் எலக்ட்ரான் அஃபினிட்டி. பசங்க நல்லா கவனிங்க. இந்த மாதிரி டிஃபைன் எலக்ட்ரான் அஃபினிட்டி இந்த மாதிரி டிஃபைன் கொஸ்டின் வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம பசங்க அதில் டெஃபினிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினிஷன் மட்டும் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை அந்த டெஃபினிஷன் கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு இது இருக்குது, ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம பசங்க அது எழுதினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபைன் கொஸ்டின் இருக்குது, அது கீழே இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குன்னா அதை படிச்சுக்கங்க. இல்லை ப்ரோ நான் என்ன டெஃபினிஷன் படிக்க முடியல, ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுட்டு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் மட்டும் படிக்கிறேன்னா ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுங்க. அதுக்கு நம்ம பசங்களுக்கு 3 மார்க்காக இருந்தால் கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வாங்கப்பா. 28 பாருங்க.
ரைட் த ஃபார்முலா டு கால்குலேட் தி மோலார் மாஸ். பசங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும்பா. ஆனா இந்த சம் டைப் क्वेश्चन வரும் பாத்தீங்களா, சோ அதுல நம்ம பசங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க ஃபார்முலா மட்டும் போட்டா 1 மார்க் தந்துருவாங்கப்பா. அந்த ஃபார்முலா போட்டு நீங்க கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு 1 மார்க் குடுத்துருவாங்க, 2 மார்க் வந்துருமா, 3 மார்க் क्वेश्चनல. இதே நீங்க ஃபைனல் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு 6 மார்க்கா பிரியும்பா. நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10J நீங்க போறீங்கன்னா அந்த 10க்கு 1/2 மார்க்கும், பக்கத்துல இருக்கிற Jக்கு பாத்தீங்களா அதுக்கு 1/2 மார்க் சொல்லிட்டு நம்ம பசங்கள half மார்க்கா புரியும். சோ அதனால நான் பசங்க என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் உங்களால ஃபார்முலா படிக்க முடியல, அந்த சம்முக்கான சப்ஸ்டிட்யூஷன் எதுவுமே படிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் தெளிவா படிச்சுங்க. அதை மட்டுமே அந்த क्वेश्चन நீங்க ஞாபகம் வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்கப்பா. தயவு செஞ்சு நம்ம பசங்க क्वेश्चन படிக்க முடியல அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் மட்டும் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வாங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் மேட்டருக்கு போலாம். பார்ட் 4 5 மார்க்ல நம்ம பசங்க எப்படி படிக்கணும் அதுதான் மெயின் கான்செப்ட். நீங்க எப்படி படிச்சா மார்க் அழகா எடுக்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க செம்ம ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னன்னா 3 மார்க்ல கேட்க வேண்டிய क्वेश्चन தூக்கி 5 மார்க்ல கேட்பானுங்க, 2 மார்க்ல கேட்க வேண்டிய டெஃபினிஷன் தூக்கி 5 மார்க்ல கேட்பானுங்க. ஸோ அதனால 5 மார்க்ல இந்த ஏஆர்பி क्वेश्चन கேட்டு நான் பசங்களை சத்தியமா திணற வைப்பாங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்றதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நான் பசங்க இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு சில சம்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அந்த சம்ஸ் நல்லா பார்த்துருங்க. அது உங்க 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் போட்டு பார்த்தா நம்ம பசங்க மார்க் எடுக்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பசங்க முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஏஆர்பி டைப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏ டைப்பாக இருந்தால் நம்ம பசங்க எப்படி தருவாங்க பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பி டைப் இருக்கு பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் கொஸ்டினாக கொடுத்துட்டு நம்ம பசங்க எழுத வைக்க மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த சிங்கிள் கொஸ்டின் வந்து நம்ம பசங்க ஈஸியாக இருக்கும், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பசங்க எக்ஸாம்பிள் 35 கொஸ்டின் பாருங்கப்பா. அதில் ஏ டைப் பி டைப் இருக்கு. ஏ டைப்ல 2 சப்டிவிஷன் இருக்கு. அந்த 2 சப்டிவிஷனில் ஒரு சப்டிவிஷன் மட்டும் தான் நம்ம பசங்களால தெரிஞ்சதா இருக்கும். இதே பி டைப் பாருங்க, சிங்கிள் கொஸ்டினாக இருக்கும். ஆனால் ஈஸி கொஸ்டின், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம பசங்க பக்கமாக படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியான கொஸ்டினை வந்து சிங்கிள் லைன் கேட்பாங்க. சிங்கிள் லைன் சம்டைம்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக கஷ்டமாக கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பசங்க ரொம்ப ஈஸி தான் கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க நல்லா படிச்சுக்கப்பா. ஏன்னா இதில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், நம்ம பசங்க இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. 5 மார்க்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரியோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். போய் பார்க்கலாம், டக்குன்னு போய் பாருங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பசங்க அந்த எல்லா கொஸ்டினும் படிச்சிருக்குப்பா. கன்ஃபார்ம் அதை படிக்கிறது மூலமா நம்ம பசங்க மோஸ்ட் ஆஃப் த எல்லா 5 மார்க்ஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் சம் மட்டும் தான் போடல, அந்த சம்ஸ் நான் என்னென்னு போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பசங்க இப்போ இம்பார்ட்டன்ட் மேட்டர் பார்த்தலாம். ஸோ இப்போ நீங்கள் டீட்டெயிலில் பாயிண்ட்ஸ் வச்சு இப்போ நீங்கள் ஒரு டீட்டெயில் எழுதுறீங்கன்னா நம்ம பசங்க எவ்வளோ பாயிண்ட் போடணும் அப்படின்னு கேட்டுறீங்க. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு எத்தனை பாயிண்ட் ப்ரோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பசங்க 5 பாயிண்ட் போட்டாலே போதுப்பா. அந்த இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின் நம்ம பசங்க மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் 8 இல்லை 9 பாயிண்ட் இருக்கும். ஆனால் நம்ம பசங்க எனி 5 பாயிண்ட்ஸ் எது ஈஸியாக இருக்கும் 5 பாயிண்ட்ஸ் போட்டாலே நம்ம பசங்க ஃபுல் மார்க் போட்டுறாங்க. சப்போஸ் அந்த ஒரு பாயிண்ட் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்க 6வது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை டிக் வச்சு நம்ம பசங்களுக்கு 4.5 மார்க்காக போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம பசங்க சேஃப்டியாக இருக்கணும்னா 6 பாயிண்ட் எழுதுங்க. இல்லை எனக்கு 5 பாயிண்ட் போதும், நான் பக்காவே எழுதுவேன் அப்படின்னா 5 பாயிண்ட் எழுதுனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து இது நம்ம பாயிண்ட் பேசிஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு இந்த மெத்தட் கம்பல்சரி நம்ம பசங்க பார்த்துருங்கப்பா. அடிச்சு சொல்கிறேன், இந்த மெத்தட் கன்ஃபார்ம் கேட்பாங்க. என்ன மெத்தட்னா இந்த லாஸ்ட் டீட்டெயிலில் பி டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரா மாதிரி குத்துட்டு ABCD கண்டுபிடிக்கிங்கன்னு. ஸோ கன்ஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மொத்தம் 5 கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த 5 கொஸ்டினோட ஆன்சராச்சும் பார்த்து வச்சு கம்பல்சரி நம்ம பசங்க வந்து அட்டன் பண்ணி மார்க் எடுக்கலாம்ப்பா. ஸோ இதே மாதிரி நான் பசங்களுக்கு பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாரோட ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அங்கே வந்துடும். மறக்காதீங்கப்பா, டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.